குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், எஜுகேஷன் இன் ஏன்ஷியன் இந்தியா பார்த்தோம், நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஏன்ஷியன் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, த வே ஆஃப் லைஃப், அதாவது எந்த மாதிரி எஜுகேஷன் ஃபஸ்ட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா குருகுலா சிஸ்டம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸு, அடுத்தது அதை வந்து அது பார்த்தோம். அது வந்து எந்த காலகட்டத்தில் அப்படின்னா புத்திஸ்ட் பீரியடில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் இன் மிடிவல் இந்தியா, அதாவது இடைக்காலத்தில் நம்மளோட எஜுகேஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? சரி, கவனிங்க. மிடிவல் பீரியட் விட்னஸ்ட் எ radical transformation with the introduction of Muslim education in the Indian subcontinent. The country was invaded by various foreign rules and several traders from different parts of the world. The tradesmen and the invaders brought with them their own culture and intermingled with the people of country. Beside region, society and culture, education in medieval India also experienced a new perspective. The aim of education during Muslim period was the illumination of extension of knowledge. In the 7th century, in the 11th century, the Muslim rule is established elementary and secondary schools. Education developed with the fresh accept during the period as there was a excellent interaction between Indian and Islamic traditions in all field of knowledge like theology, religion, philosophy, fine arts, painting, architectures, mathematics, medicine and astronomy. இதில் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்மளோட இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் இல்லையா? ஏஷியா வந்து கான்டினென்ட்டு. நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கான்டினென்ட்டில் பாதிக்கும் மேலே நம்ம பிளேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்தியாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதை வந்து தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர் வந்து கல்வியை வந்து அறிமுகப்படுத்துவதன் மூலமாக இடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தவே வந்து நம்ம இந்தியா வந்து பார்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால் வேர்ல்டில் நிறைய பிளேஸ் பக்கத்தில் இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியா மேலே படையெடுத்து வந்தாங்க. ஒரு பார்ட் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியா மேலே படையெடுத்து வந்தாங்க. இன்னொரு தரப்பார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, வந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அதனால் என்னாச்சு அப்படின்னா எல்லா பக்கத்தில் இருந்தும் நம்மளோட நாடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றா படையெடுத்து வர்றது, இல்லைன்னா வியாபாரத்துக்குன்னு வந்து இந்தியாவில் ஆக்குப்பை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எல்லா பக்கம் இருந்தும் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கஷ்டப்படுத்தப்படுறாங்க. சரியா? இந்த மாதிரி கஷ்டப்படுத்தப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் வரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கல்ச்சரை வந்து நம்மளோட கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திணிக்கிறாங்க. சரியா? அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களோட கலாச்சாரத்தை நம்மளோட இதில் நம்ம நாட்டு மக்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இதை வந்து அதாவது ஒருங்கிணைக்கிறாங்க, திணிக்கிறாங்க. சரியா? அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ரிலீஜியன், சரியா, சமயம், அடுத்தது வேற என்னது சொசைட்டி, சமூகம், அடுத்தது பார்த்திங்கன்னா கல்ச்சர், பண்பாடு, அப்புறம் எஜுகேஷன், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இடைக்காலத்தில் வந்து மிடிவல் பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய வேலை வந்து நாம் என்ன பண்ண நாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரியா?
முஸ்லீம்கள் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நாலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 60th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் ஆட்சி காலத்தின் தொடக்கத்தில் மற்றும் இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸ் வந்து அதாவது குரு எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறது, படிக்கிறது வந்து அந்த அந்த காலகட்டத்தில் இருந்தது இல்லையா. இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பொதுவான ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறது, இப்போ ஸ்கூல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது வந்து இவங்களுக்கு தோணுச்சு. சரியா. இந்த காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய பாரம்பரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிறந்த தொடர்பு இருந்ததுனால இதில் என்ன பண்ணாங்க, இறையியல் அதாவது இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் மதங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவற்றில் இருக்க தத்துவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி கட்டடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அதாவது ஒரு இப்போ கோயில் அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது சிலைகளெல்லாம் செதுக்குவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அந்த நுணுக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படி வந்து ரொம்ப ஷார்ப்பாக. இப்போ ஒரு சாமி சிலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், எப்படி அது செதுக்கணும், கண் மூக்கு எல்லாமே வந்து அந்த ஷேப் கரெக்டாக இருந்தால் தான் வந்து பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும், அது பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த நுணுக்கங்களை கூட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் என்னன்னா ட்ராயிங்கு, அடுத்தடுத்து பில்டிங்கெல்லாம் கட்டுறது எப்படி அப்படின்னா, அப்புறம் மேக்ஸு, அடுத்தது மெடிசனு, அடுத்தது அஸ்ட்ராலஜி. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு புதிய விதமான ஒரு வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் வந்து வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அடுத்தது வந்து என்னன்னா, ஹவவர் பிஃபோர் த அரைவல் ஆஃப் முஸ்லீம் இன் இந்தியா எ டெவலப்டு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் ஆல்ரெடி இன் பிளேஸ். அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முஸ்லீம் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் வந்து ரொம்ப டெவலப் ஆகி தான் இருந்தது. சரியா. முஸ்லீம் ரூலர்ஸ் ப்ரமோட்டட் அர்பன் எஜுகேஷன் பை பெஸ்ட் வேவிங் லைப்ரரிஸ் அண்ட் லிட்ரரி societies. They founded primary schools in which students learn reading, writing and basic Islamic prayers, and secondary schools were established to teach advanced language skills. Several madrasas were set up by the sultan and nobles. The main objective of these madrasas was to train and educate the scholars who would become eligible for the civil service. அடுத்தது இல்துமிஸ் was the first ruler of established the madrasas at Delhi. During his rule, gradually many madrasas came into existence. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது முஸ்லீம்கள் வருகைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப அதாவது வெல் பிளான்டு எஜுகேஷன் தான் இருந்துச்சு. சரியா. நடைமுறையில் இருந்தது. ஆனால் முஸ்லீம்கள் ஆட்சி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிட்ரரி வந்து ஆர்கனைசேஷன், அதாவது இலக்கியத்துக்கு சம்மந்தமான என்னது அப்படின்னா சங்கங்களை ஏற்படுத்துறது. அதாவது லாஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அதாவது நிறைய வந்து அறிவு சார்ந்த போட்டிகள், சரியா, அதாவது அரங்கங்கள், பட்டிமன்றங்கள், அந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வைப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேரோட கருத்துக்களை வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட கருத்துக்களை அங்கே வந்து நம்ம சொல்லலாம். சரியா. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மிஸ்ஸு, வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா டிவியில் வந்து பட்டிமன்றம் போடுவாங்க. சரியா. குடும்பத்தில் ஏற்றது பணமா பாசமா அந்த மாதிரிலாம் அதாவது விவாதங்கள் சரியா. அந்த கரெக்டான ஒரு வேர்டு என்ன அப்படின்னா விவாதங்கள் நடத்துறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அந்த காலத்திலேயே பண்ணாங்க. சரியா.
அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சரியா? சரி, நகர்ப்புற வந்து கல்வியை வந்து அதாவது டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து முஸ்லீம்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க, அதாவது என்கரேஜ் பண்ணுறாங்க. சரியா? அவர்கள் நிறுவிய தொடக்கப்பள்ளியின் அவங்களோட அதாவது ப்ரைமரி எஜுகேஷனில் என்ன அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கு வந்து என்னது ரீடிங் படிக்கிறது, எழுதுறது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவங்க மதத்தோட பேசிக் என்னென்ன செய்யணும், அவங்க முஸ்லீம்ஸுங்கன்னா 5 முறை சாமி கும்பிடுவாங்க, தொழுகை நடத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரியான அதாவது மத சம்மந்தப்பட்ட பேசிக் இதெல்லாம் வந்து டீச் பண்ணுறது ப்ரைமரி எஜுகேஷன். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேம்பட்ட மொழி திறன்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்டரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த முஸ்லீம் மொழியை பற்றி அதிகப்படியான எக்ஸ்ட்ரா விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது. சரியா? இதுதான் வந்து பள்ளிகள் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மதரசா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பள்ளிகள் இப்போ நாம் சொல்கிறோம், அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் மதரசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சுல்தான்கள் மற்றும் பிரபுக்களால் வந்து இந்த மதரசாக்கள் அமைக்கப்பட்டன. அதாவது இந்த மதரசான்றது வந்து ஸ்கூல்ஸ்க்குன்னா, சரியா? மதரசான்றது ஸ்கூல்ஸ் மாதிரி. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய பிரபுக்கள் சுல்தான்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ராஜாக்கள் இவங்கெல்லாம் வந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு நிறைய ஃபண்டு வேணும் இல்லையா, அமௌண்ட் வேணும் அதெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய நிறைய பணக்காரங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களால தான் இதெல்லாம் நமக்கு கட்டி கொடுக்க முடியும். அதனால் அவங்க தான் பிரபுக்களும் சுல்தான்களும் வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுது நிறைய மதரசாக்கள் வந்து அமைச்சாங்க. சரியா? இந்த மதரசாக்கள்னால இந்த ஸ்கூல்ஸ் அதாவது என்ன முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸை எஜுகேட் பண்ணி அதில் வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, அதாவது மக்களுக்கு வந்து இதெல்லாம் அதாவது இப்போ வந்து நாம் வந்து ஒரு லீடர் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அதாவது நல்லா வெல் எஜுகேட்டட் நல்லா படிக்கிறவங்கள தானே நம்ம லீடராக போடுவோம். அதுதான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. சரியா? நல்லா படித்து வெல் எஜுகேட்டட் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து லீடர்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? சரி. டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதரசாவை வந்து நிறுவிய முதல் ஆட்சியாளர் வந்து இல்துமிஸ் தான் வந்து முதல்ல வந்து ஸ்கூல் மதரசான்றது ஸ்கூல்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டெல்லியில் வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா இல்துமிஸ் ஆவார். சரியா? காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மதரசாக்கள் உருவாகின அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியா வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் உல்மீமா. சரியா? இது வந்து உலூமா அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் தோஸ் டேஸ் எஜுகேஷன் வாஸ் ரிலேட்டட் டு ரிலீஜியஸ் ட்ரைனிங். ஹவெவர் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் சச் as medicine, Arabic, literature, grammar and philosophy were also taught. History state that Arabs and Central Asian people brought Muslim educational models to India in both of the medieval and the early modern period. Women's education in India was prevalent during the medieval period. Raja Jai Singh of Jaipur encouraged learning of scientific subjects. Beside many institutions were started by private individuals as well. Madrasas of Jalaluddin in Delhi and the madrasas of Maulana Sadruddin at ஷாஜஹானாபாத் அந்த இடத்துல எல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த லேட்டர் மிடிவல் எரா த பிரிட்டிஷ் கேம் டு இந்தியா அண்ட் இன்ட்ரடியூஸ் இங்கிலீஷ் எஜுகேஷன் வித் த கம்மிங் ஆஃப் யூரோப்பியன் மிஷனரிஸ். வெஸ்டர்ன் எஜுகேஷன் மேட் advance in the country. Various universities and thousands of colleges were
ஃபார்ம்டு அண்ட் பாப்புலாரிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன்க்ரீஸ்டு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இடைக்காலத்தில் பார்த்தீங்க மிடிவல் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி முறையானது உலோமா அப்படின்ற கட்டுப்பாட்டில் அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நம்மளோட மதத்தை சார்ந்த பயிற்சியும் அது தொடர்புடையதாகவும் தான் இருந்தது. நம்ம முன்னே சொன்னேன் இல்லையா, அதாவது முஸ்லீம்ஸ் அப்படின்னா இந்த சாமியை எப்படி கும்பிட்றது, அதை வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன பண்ணணும், இதுதான் பேசிக்கு இல்லையா. இப்போ நம்மளோட இதில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹிந்து அப்படின்னா என்ன பண்ணோம், எப்படி சாமி கும்பிடணும், எப்படி அந்த 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 அதாவது சாமின்னா என்ன, அங்கே வந்து நம்ம என்னென்ன முறைகள் கடை அந்த மாதிரி. சரியா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெடிசன் இருந்தது. அரேபியா, அதாவது முஸ்லீம்ஸ்க்கு வந்து அரேபியர்கள் இல்லையா, அரேபியர்களோட அவங்களோட லிட்ரேச்சர் இருக்குது, அதை எப்படி வந்து பேசணும் அப்படின்றது, அவங்களோட கொள்கைகள் என்னென்ன அப்படின்றத வந்து வகைப்படுத்துறது தான் இந்த பாடங்களை அவங்களுக்கு கொடுத்தாங்க. சரியா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாடர்ன் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா அரப் மற்றும் மத்திய ஆசியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை அடிப்படையான கல்வி முறைகளை கொண்டு வரலாறு வந்து சொல்கிறாங்க. சரியா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிடிவல் பீரியடில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கேர்ள்ஸ் வந்து எஜுகேஷன் வந்து நிறைய இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ராஜா ஜெய்சிங் அறிவியல் பாடங்கள் கட்டுறதை வந்து சயின்டிஃபிக் லேர்னிங் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக வந்து நிறைய பேரால் தொடங்கப்படுது. சரியா. இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் வந்து கியாசுதீன் அப்படின்றவங்க ஒரு மதராசா வந்து எங்கே ஷாஜகானாபாத்தில் வந்து கட்டுறாரு. அதே மாதிரி வந்து மௌலானா சத்ருதீன் அப்படின்றவர் வந்து அவர் ஒரு மதராசாவை வந்து உருவாக்குறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அந்த காலகட்டத்தில் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. த மிடிவல் பீரியட் saw the founding of many religion multi and monasteries which also took up the causes of education in Ahobila Muth in Srirangam was one among them, where the Sri Ramanja has made distinctive contributions to the cause of education. Beside mods, Jains, Paulis and Buddhist Vihas played a vital role in educating people wherever in the existing they had large libraries of books in all branches of learning. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நிறைய மடாலயங்கள் அது கல்வி கற்றுக்கிறதுக்காக மடங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் போர்ட்டிகோஸ்ன்னு கட்டியிருப்பாங்க இல்லையா, 4 பக்கம் தூண் இருக்கும். அது வந்து அது எதுவுமே மூடின மாதிரி இருக்காது இல்லையா, அந்த மாதிரி போர்ட்டிகோ அப்படின்னு சொல்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்கும். அதுதான் வந்து மடாலயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அந்த மாதிரி பிளேசஸ் வந்து நிறைய வந்து எதுக்கு கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்துலலாம் வண்டியெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நடந்தே தான் போவாங்க. சரியா. அவங்க ரொம்ப தூரம் நடந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பிளேசஸ் வந்து அங்கங்கே கட்டியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், அங்கே வரவங்க வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. சரியா. அதை வந்து இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா. சரி. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ராமானுஜர் வந்து தன்னுடைய குறிப்பிட்ட பங்களிப்பை வந்து அவரும் கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மடாலயங்களை தவிர சமண பள்ளிகள் மற்றும் பௌத்த மத விகாராஸ் வந்து நிறைய வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதாவது மடங்கள் அப்படின்றது நம்ம போர்ட்டிகோ மாதிரி இருக்க பிளேசஸ் அங்கே கட்டியிருப்பாங்கன்னு, அந்த மாதிரி எஜுகேஷன் வந்து நம்ம வந்து அந்த ராஜாக்கள் காலத்தில் கட்டினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயின்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் அந்த மாதிரி
அவங்களோட பங்குக்கு அவங்களும் நிறைய அந்த மாதிரி கட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி புத்திஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஹாராஸ் அப்படின்றது வந்து அதே மாதிரி தான் கண்ணா. இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எப்படி கட்டியிருந்தோமோ அதே மாதிரி அவங்களும் வந்து எது கட்டுறாங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு வேண்டி கட்டுறாங்க, குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சரியா? நிறைய லைப்ரரிஸ் எதுக்கு அப்படின்னா பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்த உடனே தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் மீடியம். சரியா? இங்கிலீஷை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் நம்மளோட எஜுகேஷனுக்குள்ளே இங்கிலீஷ் அப்படின்றது ஒன்று வருது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் வந்து அதாவது உருது சொல்லி கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சமஸ்கிருதம் சொல்லி கொடுப்போங்க சொல்லுவாங்க. இந்துக்கள் வந்து இந்து மதத்தில் உள்ள இதை வந்து எஜுகேஷனாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது யூரோப்பியன்லேருந்து வந்து அதாவது அவங்க ரிலீஜியனை பரப்புறதுக்காக ஒரு குழு வராங்க இல்லையா இந்தியாவுக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டெவலப்மெண்ட்டு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாடா? சரி, இப்போ இதில் வந்து நம்ம அதான் பார்க்க போகிறோம், மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? சரி, த பிகினிங் ஆஃப் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன்ஸ் கேன் பி traced to the effect of the Christian missionaries who arrived India in the wake of European occupation. சரியா? As the result of their effort, many institutions were established across India. The institutions imported Western as well as Indian education. சரியா? இப்போ இனிமே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்து அவங்களோட மதத்தை பரப்புறதுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையான எஜுகேஷன் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறது அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க த ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ், அதாவது இதில் வந்து கிறிஸ்துவ சமயம் பரப்பாளர்களோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? யூரோப்பியன்ஸ் கேம் டு இந்தியா ஃபார் ட்ரேட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ட்ரேடிங் கம்பெனிஸ். தே acquired lands and constructed fortress. Later they wanted to spread their culture and religion among Indians. The Europeans thought that they could make Indian understand the administration and religious theories better if they could import educations to the local population in their own method. So they started educational institution in the Portuguese were the first European who started a modern system of education in India. Francis Xavier Jesuit started the university at Cochin. They started many primary schools. The first college offered degree on completion of a course were started in Goa in 1575, where the Christianity, logic, grammar and music were taught. John Gerander was one of the most religious poisonous and was the perhaps the first minister in India that introduced education for non-Christian children as the Evangelist Agency in 1812. Dr. C.S. John established 20 free reading schools in Vancouver. சரியா? இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்றவங்க வந்து தான் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, வியாபாரத்துக்காக வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நம்ம நிலத்தெல்லாம் பிடிக்க ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலங்களை வாங்கி கோட்டை கட்டுறாங்க. சரியா? அந்த கோட்டை என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி நாட்களில் பார்த்திங்கன்னா அவங்களோட மதத்தை பரப்புறதுக்கு உண்டான ஒரு பிளேஸாக மாறுது. சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்க அதாவது இந்த
கீழ்த்தட்ட மக்களுக்கெல்லாம் வந்து அது பரப்பணும்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளூரில் இருக்க மக்கள் எல்லாம் அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வசதியாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் அவங்க கருத்துக்களை வந்து எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மாடர்ன் எஜுகேஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன்ஸ், போர்ச்சுகீசியர்கள் தான். சரியா? இதுவும் இவங்க பார்த்தனா இவங்க யார் அப்படின்னா, அதாவது அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், கொச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியை தொடங்குறாரு. இதில் வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் பல தொடக்க பள்ளிகள் வந்து இதன் மூலமாக வந்து தொடங்கப்பட்டது. 1575 பார்த்தோன்னா கோவாவில் தொடங்கப்பட்ட ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ அதாவது கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்கள பற்றி அவங்களோட கிராமரு, சரியா, அவங்களோட வாக்குவாதங்கள், பாட்டு, இதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி இதுலேருந்து டேலண்ட் ஆனவங்களுக்கு பட்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. சரியா? அதே மாதிரி ஜான் கிண்டாண்டன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களில் ஒருவராக இருந்தார் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுல. சரியா? அதே மாதிரி இவரை பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவாஞ்சலிஸ்டிக் அப்படின்றவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் அல்லாத குழந்தைங்களுக்கு வந்து, அதாவது கிறிஸ்டியன்ஸு மட்டும் சொல்லி கொடுக்கறதில்ல, மற்ற குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வந்து இலவச பள்ளிகளை வந்து CN ஜான் அப்படின்றவங்க வந்து தரங்கம்பாடியில் உருவாக்குறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போர்ச்சுகீசியர்களுக்கு அப்புறமா ஃபாலோ பை போர்ச்சுகீஸ் த ஃப்ரெஞ்சு ஓப்பன்ட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கு அடுத்தது யார் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க. சரியா? ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சிகன் பால்கு அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஜுகேஷன் இந்தியன்ஸ் வேர் எஜுகேட்டட் வாஸ் imparted by the Indian teachers through local language. They started higher secondary schools where French language were taught. 2 German பிஷாப்ஸ் நேம்டு என்னது, அவங்க பேர் என்னது அப்படின்னா சிகன் பால்கு. ஓகேவா? அண்ட் சிகன் பால்கு மற்றும் ஃப்ளூட்சோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று திருவாங்கூரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 யூனிவர்சிட்டிஸை ஓப்பன் பண்ணுறாங்க. சரியா? ஸ்டார்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் ட்ரைனிங் காலேஜ் ஃபார் டீச்சர் அண்ட் Trivangur. After the arrival of the English East India Company in 1600 AD, institutions were established. The important institution in English gradually Sanskrit college were opened in Madras and Benares. The first Bishop of Calcutta, the Revered Middleton, started the Missionary College of Calcutta, which became the famous as the Bishop College. Montessori Ebilshani was actually the strong advocate of vernacular education, but his retirement in 1827, his admirer collected fund and established college offering the English classes named the Ebbston College at Bombay. Missionaries made good deal of attempt of propagation of education in India. Due to their effect, many institutions were established. These institutions import Western education as well as the Indian education. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிஸ்ஸு சொன்னதே தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பெரிய ஒரு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிஷப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்க வந்து பிஷப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து நிறைய திருவாங்கூரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸுக்கு டீச்சர்ஸ் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? அதனால் டீச்சர்ஸுங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறாங்க.
இந்த காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பிறகு, அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெட்ராஸு, பனாரஸ் போன்ற இடத்துல வந்து சமஸ்கிருத காலேஜஸ் வந்து தொடங்குறாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் பார்த்திங்கன்னா அதாவது டாக்டர் மில்டன் என்பவர் தான் வந்து ஒரு மிலிட்ரி யூனிவர்சிட்டியை காலேஜை கட்டுறாரு கல்கத்தாவில். அதுக்கப்புறம் பிஷப் வந்து கல்லூரி என்று சொல்கிறாங்க அதை. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா மவுண்ட்ஸ்டாட் எபில்டன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லோக்கல் லாங்குவேஜில் வந்து கல்வி வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வில்லேஜுக்கு வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்களோட மதர் டங்கில் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரியா? அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க. சரியா? இதுக்கு வந்து நம்ம பார்க்கும்பொழுது அவர் வந்து ரிட்டையர் ஆன பிறகு அந்த ஃபண்டு அந்த அளவுக்கு நமக்கு அந்த எஜுகேஷனுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எஜுகேஷன் இன் த பிரிட்டிஷ் ரூல். History of education in British rule can be divided into 4 periods. From the early days of British rule up in 1813. Second one பார்த்தீங்கன்னா, the period from the 1813 to 1853. Period from the 1854 to 1920. Fourth one, period from 1921 to 1947 வரைக்கும். இந்த மாதிரி 4 வகையாக பிரிக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நம்ம வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. From the early days of the British rule up to 1813, during the early days, the East India Company followed the policy of indifferences and non-interference towards education, as the sector did not form the part of its program. The company chapter was renewed in 1830, which compelled the company assume the responsibility for the education of Indians through on a very limited scale. Beside ministries, non-ministries like Rajaram Mohan Rai was Bengal. அடுத்தது பஞ்சையப்பர் of Madras, W. Fraser of Delhi contributed of the causes of education. இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொடக்க காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது எஜுகேஷனில் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப அதாவது இவங்க பண்ணக்கூடாது அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் போட்டாங்க. இருந்தாலும் வந்து எஜுகேஷன் அப்படின்றது அதாவது அவங்களோட அந்த பிரிட்டிஷோட அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து ஒரு ரோலே கிடையாது, ஃபஸ்ட்டு இல்லாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1813 பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எஜுகேஷனுக்கு கொஞ்சம் பொறுப்புகளை கொடுக்கறதுக்கும் மிக குறைஞ்ச அளவில் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கும் ஆரம்பித்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ராஜாராம் மோகன் ராய், அதுக்கப்புறம் பச்சையப்பர், டெல்லியில் பிரேசர் போன்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்வி வந்து மக்களுக்கு கம்பல்சரி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா போராட ஆரம்பித்த உடனே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷனுக்குன்ட்டு ஒரு ஸ்மால் ரூல்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? In 1830, the East India Company was compelled to assert the responsibility for the education of Indians. Chapter Act of 1830 made the provision for the annual grant of sum of 1 lakh rupees for the promotion of education in India. அதாவது 1 லட்சம் ரூபா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு வந்து என்னது வருஷம் எஜுகேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
அடுத்து செகண்ட் ஒன் போகலாமா? சரி. நெக்ஸ்ட்டு பீரியட் ஃப்ரம் 1813 to 1853. இதில் வந்து என்னென்ன, த செகண்ட் பீரியட் வாஸ் ஆல்சோ மார்க்டு பை கிரேட் எஜுகேஷனல் கான்ட்ரவர்சிஸ். அடுத்தது concerning the issues of educational policy, medium of instruction and method of spreading education. First, there were the originalists who supported the preservation of Oriental learning and the use of Sanskrit and Persian as the media of instruction. They were opposed by the Anglonists who advocate the discrimination of Western knowledge through English. The third section believed in the use of Indian languages as the media of instructions. These controversies were partly set at the rest of Macaulay minutes of 1835. Higher educations were the originalist, encouraging English education for the upper classes. Each province was allowed to follow its own education policy, but even then the controversies continued still 1854. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ரெண்டாவது கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது கல்விக் கொள்கை பார்த்திங்கன்னா பயிற்சி மொழி வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கல்வி வந்து பரப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கிறவங்களுக்கு மொழி போய் சேரணும். அதே மாதிரி சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த பாரசீகம், இந்த மாதிரி மொழிகள் வந்து பயிற்சி மொழியாக யார் யாருக்கு என்னென்ன மொழி வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது பிரிவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆங்கில மொழியில தான் கற்பிச்சு கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு அதை வந்து ஆதரவு சொன்னாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வாக்குவாதங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரிவு, மூணாவது பிரிவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய மொழியில் வந்து நம்ம படிக்கணும், நம்மளோட நாட்டில் நம்ம மொழியில் படிக்கணும். இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வந்து 1835 வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நார்மல் ஆச்சு. என்ன அப்படின்னா, அவங்க மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் நாம் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு படிக்கலாம். மற்றதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட லோக்கல் மொழியில் படிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, the third phase of British influenced education may be called the period of an all India education policy in commenced with Sir Charles Wood dispatch in 1854. Under Education Commission started in 1882 gave emphasis to primary education. இதில் தேர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அதிக செல்வாக்கு மிக்கவங்களாக இருந்ததுனால தேர்டு கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1854லேருந்து சர் சார்லஸ் வுட் அப்படின்றவங்க ஒரு கல்விக் கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர் குழு வந்து தொடங்கி வச்ச கல்வி வந்து இவங்க வந்து ஃபுல்லாக இங்கிலீஷு, எந்த மொழியில் வேணால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த வுட் டெஸ்பேச் 1854 இஸ் கால்டு த மேக்னா சார்ட்டா த இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா because it was the first declaration of British education policy of educating the masses at all level, but the resulting in the complete control of the state education, divorcing it from the Indian deals and culture. இதில் பார்த்தீங்கன்னா வுட்ஸ் கல்விக் கொள்கையில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், என்ன ஆகுதுன்னா, அதாவது ஃபுல்லாக வந்து என்னாச்சு அப்படின்னா மக்கள் கல்வி வழங்குறது எல்லாமே வந்து யாரோட கண்ட்ரோலுக்கு போகுது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோலுக்கும் போகுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்திய கலாச்சாரத்திலையும் கொள்கைகளிலிருந்தும் அது வந்து மாறி இருக்குதுன்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுமையான கட்டுப்பாட்டை
கொண்டு வராங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் period from 1921 to 1947. The fourth phase may be called the period of provincial autonomy. The Act of 1937 ushered a new era in educational advancement through the country. The new program were hit hard by the worldwide economic depression in 1929. The introduction of complete provincial autonomy by the Government of India Act of 1935 further strengthened the position of the provincial ministers of education after the Second World War. This is a very important. அடுத்தது வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன். வார்தா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1937 வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காந்தியடிகள் உருவாக்கினது. இதில் வந்து என்ன அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால் அகிம்சை கொள்கை முக்கியமாக இருந்தது. இதில் வந்து என்ன அப்படின்னா மக்களை வந்து அவங்கவுங்க வந்து வன்முறை இல்லாமல் சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் நாலேஜ் வந்து அவங்கவுங்களோட சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு வன்முறை இல்லாமல் அந்த மாதிரி ஒரு எஜுகேஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th லெவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4வது காலகட்டத்தில் நான்காவது ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய சகாப்தம் ஒன்று உருவாகுது. அது வந்து 1929 பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உலகளாவிய பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப மந்தமாக இருந்ததுனால புதிய சட்டங்களை வந்து கொண்டு வரதுக்கு அவங்களால முடியல. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க சுயாட்சியை அறிவித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கவுங்க மாகாணத்துக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான எஜுகேஷன் வந்து அவங்கவுங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இந்த கல்விக் கொள்கை வந்து சமக்கல்வியை வந்து சிந்தனை மற்றும் செயல்பாடுகள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, இன்றைக்கி வந்து இது வரைக்கும் போதுங்கண்ணா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லெசன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது லெசன்ஸ் உங்களுக்கு வந்து 7th 6th அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிஸ் வந்து அதை வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேப்பா.